அதிகார பகிர்வு குறித்து பேசுவதற்கு நேரம் வந்துவிட்டது என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதுகுறித்த கருத்துக்களை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பேசுவதற்காக செய்தியறையிலிருந்து நெறியாளர் அபிநயா இணைந்திருக்கிறார். அபிநயா, நீங்கள் தொடரலாம். நன்றி லாவண்யா. அதிகார பகிர்வு பற்றி விவாதிக்க வேண்டிய நேரம் இது என்பதை காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பாகவும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் இது சார்ந்து பேசிய போதெல்லாம் கூட்டணியில் குழப்பமா போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்தன. அதே போன்றதொரு அந்த கோரிக்கையை விசிகாவும் முன்வைத்திருந்த நிலையில்தான் திமுக கூட்டணி சார்ந்த பல கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஆனால் முதல்நிலை தலைவர்களை பொறுத்தவரைக்கும் இது சார்ந்து எந்த விதமான குழப்பமும் இல்லை, இதனை வலியுறுத்துவதற்கான நேரம் இதுவல்ல என்று விசிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் காங்கிரஸ் தரப்பில் இரண்டாம் நிலை தலைவர்கள் தான் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்ற அந்த கருத்து சொல்லப்பட்டு வந்தது. தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் இந்த கோரிக்கையை வைப்பதற்கான நேரம் என்பது போல மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டிருப்பது என்பது ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. இது சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். மாணிக்கம் தாக்கூருடைய இந்த பதிவு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இது சார்ந்த கேள்விகளை செல்வ பெருந்தகை போன்ற தலைவர்கள் கிட்ட நாம முன்வைக்கும் போதும் கூட இந்த கோரிக்கைகள் இருந்தாலும் அதனை வலியுறுத்துவதற்கான நேரம் அதுவல்ல போன்ற ஒரு மறுப்பு மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் தொடர்ந்து இரண்டாம் நிலை தலைவர்கள் இப்படியான பதிவுகளை கோரிக்கைகளை முன்வைப்பது ஒரு பிரஷர் டாக்டிக்ஸா? இல்ல, அதாவது விஜய் எங்க கூட கூட்டணிக்கு வர கட்சிகளுக்கு அதிகார பகிர்வு உண்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி விஷயங்களை ஆரம்பிச்சு நம்ம பார்த்தோம். இப்போ காங்கிரஸ் மட்டும் இல்ல, ஈவன் நீங்க தேமுதிக எடுத்தீங்கன்னா கூட பிரேமலதா அவர்கள் என்ன சொல்றாங்க, கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுல அப்படின்றாங்க. அதே மாதிரி வேறு பல கட்சிகளும் தமிழ்நாட்டுல இனிமே பாமகவும் அப்படிதான் சொல்றாங்க. அன்புமணி பாமகவும் இனிமே கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுல வரும்னு சொல்றாங்க. ஆனா கூட்டணிக்கு தலைமை தாங்குற திமுக அல்லது அதிமுக ரெண்டு கட்சிகளுமே அந்த கூட்டணி ஆட்சி இந்த ஒரு கான்செப்டுக்கு ஒத்துக்கலன்றதான் உண்மை. நேற்று கூட என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷா சொன்னதுக்கு இமிடியேட்டா சேலத்துல பதில் சொல்றாரு எடப்பாடி. அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் தான் அவர் பதில் சொல்றாரு. சோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை திமுகவும் கொள்கை அளவில் கூட்டணி ஆட்சின்றதை ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ மாணிக்கம் தாக்கூரை பொறுத்த மட்டும் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி கான்ட்ரவர்சியில் அவர் என்ன சொன்னாரு, திமுக கூட்டணி கட்சிகள்லாம் ரியாக்ட் பண்ண போது எங்க கட்சி விஷயத்துல உள்ள தலையிட வேண்டாம்னு அவர் வந்தார். மாணிக்கம் தாக்கூர் சொல்ற சில விஷயங்கள்லாம் காங்கிரஸோட மேலிடத்தோட ஆதரவோட சொல்றாரான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன காரணம்னா அவர் மேல ராகுல் காந்தியோட கொஞ்சம் க்ளோஸா இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கிறதுனால அவர் மேலிடம் சொல்லிதான் இந்த மாதிரிலாம் செய்யறாருன்னு திமுக நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இப்போ இது பவர் ஷேரிங் பத்தி பேச வேண்டிய நேரம் விட்டது அப்படின்னு அவர் சொல்லும் போது, நேற்றுதான் கிரீஷ் சோடங்கர் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசும்போது காங்கிரஸோட அந்த மேலிட பிரதிநிதி அவர் என்ன சொல்றாரு, யாராவது பவரை வேண்டாம்னு சொல்லுவாங்களா, ஆனா அது இப்ப முக்கியம் இல்ல, நாங்க இப்ப அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த போறோம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனால் அடிப்படையில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஜய் ஆரம்பிச்சு வச்ச இந்த விஷயம் மத்த அதிமுக திமுக தலைமைக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறிட்டு இருக்குன்றதுதான் அடிப்படையான விஷயம். ஆனா அந்த ரெண்டு கட்சிகளும் அதை ஏத்துக்க போறதுன்றதும் மிக முக்கியமான விஷயம். சோ இதை எப்படி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண போறாங்க? காங்கிரஸ் இதே மாதிரியான ஒரு குரல்கள்ல பேசிட்டு இருந்தாங்கன்னா அந்த கட்சியில இருக்கிறவங்க திமுக அதை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்க மாட்டாங்க என்பது என்னுடைய கருத்து. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பிரியன்.